ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 466வது நாமாவளியாக ஓம் நிச்சலாத்மகாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி அசைவற்ற நிலையான ஆத்மாவை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் நித்திய வஸ்து, அவருடைய இலக்கணங்கள் எல்லாம் பார்த்தோம். அவர் எப்படி இருக்கார், அவருடைய தன்மை என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அதில் இந்த நாமாவளி அசைவற்ற ஆத்மாவாக இருக்கார், அதான் பிரம்மம்னு சொல்கிறது. இன்னும் பிரம்ம நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த பிரம்மம் அப்படின்றது அனைத்தையும் இயக்கும், அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகிறான் அப்படின்னா அவன் நின்றுருந்ததால் தான் ஓட முடிஞ்சுது. இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவன் ஓடாமல் இருந்தால் இப்போ ஓடுறான்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி நம்ம அத்தனை இயக்கத்துக்கும் இயக்கமில்லாமல் இருந்த ஒரு சக்தி தான் இயங்க ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இயக்கத்துக்கெல்லாம் ஆதி காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து எப்படி இருக்கும்னா சிவம். அதுதான் குமார பரமேஸ்வரன், எல்லாத்துக்கும் பிரம்மம். அதை தான் வள்ளலார் கந்தசாமி கோவிலில் பாடும்போது, நாம் பிரம்மம் நமையலாம் பிரம்மம் வேறில்லை. அந்த பிரம்மத்தை உணரும் வரையிலும் நம்மளுடைய இயக்கம் நான் தான் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுதான் எல்லாத்தையும் இயக்குது. ஆனால் அந்த இயக்கத்துக்கெல்லாம் காரணமாக, தொடக்க காரணமாக, ஆதி காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து எப்படி இருக்குது அப்படின்னா அசைவற்ற ஆத்மாவாக இருக்குது. இது தத்துவார்த்தம். அத்தனை உயிர்களையும் இயக்கிறது அதுதான், பஞ்ச கிருத்தியத்தையும் செய்கிற அந்த பரம்பொருள். ஆனால் அந்த தன்மை அவருடையது எப்படி இருக்கும்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கான். ஏன்னா இயங்குகிறது அப்படின்னா அது முடிவடையும்னு அர்த்தம். அப்போ இயங்காமல் இருந்து அத்தனை இயக்கிறதுக்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள். அது சித்தாந்தத்தினுடைய படி பார்க்கும்பொழுது தான் அதனுடைய தத்துவமானது நமக்கு விளங்கும். அப்பேற்பட்ட அசைவற்ற ஆத்மாவாக முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் நிச்சலாத்மகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.